தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் கிங்ஸ் அண்ட் ஃபிளிக். திஸ் இஸ் மீ சந்தியா. திஸ் இஸ் மனோஜ். நம்ம இப்போ என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜோட புது படம் வரப்போகுதுன்னு தெரியும். அதாவது அவரோட ஆக்டிங்ல வரப்போகுது. ஒரு டெபியூ ஆக்டரா வரப்போற ஒரு மூவி டிசி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஹேங் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஜூலை 31 ரிலீஸ் ஆகுது. ஓகே, இந்த மந்த். எஸ். அண்ட் இதுக்கப்புறம் நிறைய அப்டேட்ஸ்லாம் வரும். அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லும் நீங்கள் ஆல்ல வச்சிட்டிங்கன்னா எங்களோட வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இப்போ எந்த டிலே இல்லாமல் லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஓகே, ஸ்லோவாக போகுது அப்படியே. அந்த ரெட்ரோ மியூசிக் மாதிரி. அனிருத்தா? ஓகே, நான் யாரான்னு பார்த்துட்டே இருக்கேன். லோகேஷ். Wow. You like that slow wine, like dangerous wine. You making me stay for a little while. You're my hangover. Wow. You're my hangover. You sweet like sin when you move that slow. Just one more look and I'll lose my soul. You're my hangover. You're my hangover. Mauna ragangal Wow. Characters அப்படியே மாறுது. You got those slow hands, warm and backseat heat. Every little move got me fucking off beat. You're my hangover. You're my hangover. You got that red lip whisper with that midnight flame. What got you, baby, and I ain't the same. You're my hangover. You're my hangover. Mauna raga. ஓ, இது நல்லா இருக்குல்ல. The Gun and Roses அப்படின்ற மாதிரி. ஓ, சூப்பர் சூப்பர் சூப்பர். நைஸ் நைஸ். சீரியஸ்லி we lost in this music. கண்டிப்பா. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் எடுத்தோன்னே இந்த ஸ்லோவா ஒரு பீட் அப்படி ஆரம்பிச்சது. நான் நினைச்சேன் இந்த சாங் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்க போகுது, கொஞ்சம்
ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் அப்படின்னு எதிர் நினச்சேன். ஆக்சுவலாக சாங்குமே கிட்டத்தட்ட அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் இருந்தது. பட் ஆனால் இங்கிலீஷ் வெர்ஷனில் இருக்கும்னு எதிர்பார்க்கல. நானும் அதை எதிர்பார்க்கல. இனிஷியலி நமக்கு வந்து அந்த ரெட்ரோ மியூசிக்கில் அப்படியே வந்துச்சு. அண்ட் அந்த சாங்குமே பார்த்தீங்கன்னா இந்த ரெட்ரோ கைண்ட் ஆஃப் இதில் தான் அந்த இங்கிலீஷ் வெர்ஷனுமே அப்படி தான் இருந்துச்சு. அண்ட் அதில் தமிழ் வெர்ஷன் அப்படியே அந்த டிரான்ஸ்லேட் ஆகுறப்போ அந்த டிரான்சிஷன் சீரியஸ்லி சூப்பராக இருந்துச்சு. இல்லை எனக்குமே அந்த டிரான்சிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அனிருத் பாடின அந்த இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து எனக்கு தமிழ் வெர்ஷனோட கொஞ்சம் இங்கிலீஷ் வெர்ஷன் எனக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருந்தது. எதனால அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் வந்து இந்த ஆஃப்ரிக்கன் ரேப்பர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களோட வாய்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா வித் இங்கிலீஷோட கலந்த மாதிரி பாடின மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு அப்படிதான் தோணுச்சு. சீரியஸாக சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக அந்த தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அந்த பிளெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செமையாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங்கில் அனிருத் வந்து அந்த சிலோவேட்டா அந்த இது பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. நான் அனிருத் தான் வராருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மேபி நான் லோகேஷ் கனகராஜ் வராருன்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பில்டப் போட்டு அவர் வர வைக்கிறாங்கன்னு நினச்சேன். பார்த்தா கடைசியில் அனிருத்துக்கு தான் அந்த பில்டப் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த மியூசிக் வீடியோ வந்து செம்மையாக மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் எனக்கு வந்து சீரியஸ்லி அந்த தமிழ் வெர்ஷன் அந்த என்ன மௌன ராகங்கள் அப்படின்னு ஆரம்பிச்ச அந்த டிரான்சிஷன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இங்கிலீஷ் வெர்ஷன் ஓகே, பட் ஸ்டில் எனக்கு வந்து இந்த தமிழ் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நம்ம அனிருத் வந்து பாடியிருக்காரு இல்லையா, அது அவர் தான் பாடினாரா எனக்கு தெரியல. அப்படிதான் பாடியிருக்காரு. வாய்ஸ் பார்த்தா அப்படிதான் இருக்கு. லைட்டா எனக்கு இனிஷியலி வந்து அந்த இங்கிலீஷ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் மாறி பாடுற மாதிரி தான் பண்ணிருப்பாங்கன்றியா? கண்டிப்பா டியூன் பண்ணிருப்பாங்க. டியூன் பண்ணாம யாரு எனக்கு வந்து அது அவரோட வாய்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம கேட்டிருப்போம். இது ரொம்ப அப்படியே சாஃப்டா இதை கொண்டு போச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இன்னொரு நான் சொல்லி ஆகணும். நான் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னு அப்படி பார்த்தோன்னா வமிகா அண்ட் ஆல்சோ சஞ்சனா. ஸோ அவங்களோட டிரான்ஸ்லேஷன் காமிச்சாங்க. ஸோ ஒரே இதுதான் அந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு போகும்போது இந்த இடத்துல ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வமிகா தெரிஞ்சாங்க அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சனா தெரிஞ்சாங்க. ஸோ அதுக்கு ரெண்டு பேர்த்தையும் காமிச்சிட்டு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் காமிக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 3 பேர்த்த சுற்றி இல்லை மைபி பாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சனா கூட பேரா இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். சம் ரீசன்ஸ்க்காக அவர் ஏதோ ஒரு கொலை பண்ணியிருப்பாரு, ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவரும் வெளில வந்திருப்பாரு. அண்ட் இவங்க வமிகா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுமே வந்து என்ன கேரக்டர் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அவங்க ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் இவங்க 2 பேர் மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கு நடக்கிற கதைகளாக இருக்குமா எனக்கு தோணுறதை நான் சொல்கிறேன். பட் எனக்கு இது பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஏன்னா ஸோ அவங்க கூட இருக்கும்போது லோகேஷ் கனகராஜோட பாடி லாங்குவேஜ் வேற மாதிரி இருக்கு. அண்ட் வமிகா கூட இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற மாதிரி இருக்காது. ஸோ அது எனக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ மைட் பி இது பாஸ்ட்ல நடக்கிற சீனாக இருக்கும்னு நினைக்கிறேன். சஞ்சனா அவங்க மைட் பி இறந்து போகலாம், இல்லை அவங்க இருக்கலாம். ஆனால் இவர் ஏதோ சுச்சுவேஷனால தனியாக பிரிஞ்சு வந்து வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கலாம்னு நினைக்கிறேன். தெரியல. ஸோ இது எனக்கு பார்த்தோன்னா எனக்கு அப்படி தோணுச்சு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி செம்மையான ஒரு சாங்கு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ பாய்சன் தான் கண்டிப்பாக. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த சாங் கேட்டு உங்களுக்கு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மேக்கிங் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், ஆஸ் யூஷுவல் நம்ம அனிருத்தோட மியூசிக் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. ஆல்சோ அருண் மாதேஷ் அவங்க டீமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ஒரு ப்ரோமோக்கே செம்மையாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க. மியூசிக் வீடியோ அண்ட் அந்த சின்ன மியூசிக் வீடியோக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. அண்ட் இந்த படத்தோட அவுட்புட் எப்படி வந்திருக்கும், எந்த அளவுக்கு ஆக்ஷன். ஏன்னா சும்மாவே வந்து பார்த்தீங்கன்னா அருண் மாதேஷோட மூவிஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல, ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது படத்தில் கொஞ்சம் ஆக்ஷன் வைக்கிறதுக்கு ஆக்ஷனில் படத்தை வைக்கிற மாதிரி அளவு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டியாக தான் இருக்க போது நம்மளுக்கு இதில் வர கொஞ்சம் சீன்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது. அண்ட் ஆல்சோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கன்ஸ் அண்ட் ரோசஸ் காமிக்கிற மாதிரி கன்ஸ் அதுவும் ஒன்று அந்த மாதிரி ஒரு 2-3 இடத்துல அதை காமிச்சாங்க. அந்த ஒரு டிஃபரன்சியேஷன் அந்த ஒரு டச்சும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்தாங்க. அண்ட் ஓவராலாக செம்மையான ஒரு எக்ஸ்பெக்டட் மூவி. அண்ட் இப்போ ஃபியூ டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே டிசிக்கு போவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ சந்தியா முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அண்ட் இந்த பாட்டில் உங்களுக்கு என்ன ஸ்பெசிஃபிக்காக பிடிச்சது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் 2 பேருமே ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். அண்ட் டிசியோட அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும், அதாவது ரியாக்ஷன் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பில்லோ நீங்கள் ஆல்ல வச்சிட்டீங்களா எங்களோட வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்டு இருக்க எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, ஸோ வீடியோ முடிச்சுக்கிறோம். பாய்.